பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதுலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 105:24 உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். ஆமென். கவனிப்பு இந்த நாள் வார்த்தையை, அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினாராம். இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் ஆண்டவர் அவர்களை பலவான்களாக்கினாராம். நம்முடைய ஆண்டவர் சர்வ ஞானிங்க. நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் சர்வ ஞானி. நாம் பார்த்து பயப்பட்டு கொண்டிருக்கிற சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்தும்படி ஆண்டவர் நம்மை அவர்களை பார்க்கிலும் பலவான்களாக்கிறார். அல்லேலூயா. எதிலெல்லாம் அவர்கள் நம்மை காட்டிலும் பலவான்களாக இருக்கிறார்களோ அது எல்லாவற்றிலும் தேவன் நம்மையும் அவர்களை பார்க்கிலும் பலவான்களாக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, அபிஷேகம் நுகத்தை முறிக்குமா. அல்லேலூயா. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். இந்த அபிஷேகம் என்கிற வார்த்தை ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கொழுத்து போக பண்ணுகிறார். அல்லேலூயா. கொழுத்து போக பண்ணுகிறார். அப்போ தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அபிஷேகம் அப்படின்னா நம்மை கொழுத்து போக பண்ணுகிறார். நம்முடைய சத்துருக்களை பார்க்கிலும் நம்மை கொழுத்து போக பண்ணுகிறார். அல்லேலூயா. பாருங்க, தாவீது கூட இப்படியாய் சொல்லுகிறாரு. சங்கீதம் 18:48 அவர் சொல்லுகிறாரு, கர்த்தரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை விட என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். அல்லேலூயா. அவர் சொல்ல பாருங்க, எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை விட என்னை நீர் உயர்த்தி, அவர்களுக்கு மேலாய் நம்மை உயர்த்துகிறார் ஆண்டவர். எதிலெல்லாம் அவர்கள் நமக்கு மேலா இருக்கிறாங்களோ ஆண்டவர் நம்மை அதற்கு மேலாக நம்மை உயர்த்தி நாம் அவர்களை மேற்கொள்ளும்படி கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் இந்த நாளில் பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. எதை பார்த்து நீங்க பயப்படுறீங்களோ ஆண்டவர் இன்னைக்கு உங்களை அதை பார்க்கிலும் கர்த்தர் உங்களை பலவான்களாக்க போகிறார். அல்லேலூயா. அண்ணால் பாருங்க, அவருடைய சக்கலத்தி பெனினால் அவளை எவ்வளவாய் மனமடி வாக்குகிறார். ஆனா ஆண்டவர் அந்த பெண்ணினாளுக்கு மேல கர்த்தர் அண்ணாலை உயர்த்தினார். எப்படி கேட்டீங்கன்னா, கர்த்தர் அவருக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தார். அந்த அண்ணால் 2வது அதிகாரம் 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் அவங்க பாடுறாங்க, என் வாய் என் சத்துருக்கள் மேல் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. என் வாய் என் சத்துருக்கள் மேல் திறந்திருக்கிறது சொல்லி அவங்க பாடுறாங்க. அதே போலதான் தேவ பிள்ளை, இந்த நாளில் கர்த்தர் நம்மை நம்முடைய சத்துருக்களை பார்க்கிலும் கர்த்தர் பலவான்களாக்க போகிறார். அல்லேலூயா. பாருங்க, மோசே கூட ஆண்டவர் பார்வோனை சந்திக்க அனுப்பும்போது, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க அனுப்பும்போது இந்த மோசே பார்வோனை கண்டு பயப்படுறார். ஐயோ, நான் போக மாட்டேன், பார்வோனிடத்துல என்னால போக முடியாது, அவர் மிகப்பெரிய ராஜான்லாம் சொல்லி அவர் பயப்படுறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றார் மோசே பார்த்து, மோசே நீ பயப்படாதே, நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கி இருக்கிறேன்னு சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. பார்வோனுக்கு நான் உன்னை தேவனாக்கி இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ போ, நான் உன்னோடு கூட வருவேன் அப்படி சொல்லி ஆண்டவர் அனுப்புறாரு. அல்லேலூயா. அதே போலதான் இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் பார்த்து பயந்து நிற்கிறீங்களோ, எதை கண்டெல்லாம் நீங்க பயந்து நிற்கிறீங்களோ அந்த சத்துருக்களுக்கு மேலெல்லாம் கர்த்தர் உங்களை நிற்க பண்ண போகிறார். அல்லேலூயா. பாருங்க, தாவீத கோலியாத்து மிகப்பெரிய அசுரன். ஆனா அந்த கோலியாத்துக்கும் மேல கர்த்தர் பலவான் ஆக்கினார். அல்லேலூயா. அந்த கோலியாத்தை அவன் கொன்று அந்த கோலியாத்துக்கு மேல தாவீது ஏறி நின்றான். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பாருங்க ஆண்டவருடைய ஒரு வல்லமையை கர்த்தர். அல்லேலூயா. அதனால் இந்த நாளில் கர்த்தர் உங்களை அப்படிதான் கர்த்தர் உங்களை வல்லமையா பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. நீங்க எதெல்லாம் கண்டு பயந்து நிற்கிறீங்களோ, ஐயோ இந்த காரியத்தை நான் எப்படி சந்திக்க போறேன்னு தெரியலையே, இந்த மனுஷனை எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியலையே, இந்த வியாதி எனக்கு வந்துச்சு, இது குறித்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க பயப்படுறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அதை காட்டிலும் பலவான ஆக்க போகிறேன். அல்லேலூயா. நீங்களே இதை மேற்கொண்டுருவீங்க. ஆண்டவர் இதை மேற்கொள்ளணும்னு தேவையில்லை. உங்களை பலவான்கள் ஆக்குனார்னா நீங்களே இதை மேற்கொண்டு விட்டுருவீங்க. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய திட்டமே. அதுதான் நம்முடைய ஆண்டவர் சர்வ ஞானி நாம் சொல்லுகிறோம். அல்லேலூயா. ஆகினால இந்த காலை நேரத்தில் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை உங்கள் சத்துருக்களை பார்க்கிலும் அதிக பலவான்கள் ஆக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.